பக்ரீத் என்றாலே நம் நினைவுக்கு வருவது தியாகம். ஆனா அதுல பல நூற்றாண்டுகளாகவே நம்ம கவனிக்காத பல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? பக்ரீத் என்பது வெறும் மதச்சடங்கா மட்டும் இல்லாம ஒரு மனிதனின் மூளையை மாற்றும் விந்தையான செயல்முறையாம். அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா? நாம் ஒரு பொருளை தியாகம் செய்யும் போது ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நமக்குள்ள சுரக்குது. அது மகிழ்ச்சிக்கான ஹார்மோனாங்க. 1000 பேருக்கு விருந்து அளிப்பதை விட பசியோடு இருக்கும் ஒருத்தருக்கு உணவு அளிப்பது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கும் வெற்றியை விட இது ரொம்ப பெருசுங்க. வரலாற்று பக்கங்கள்ல பண்டைய கால அரசர்கள் இந்த பக்ரீத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க. ஒரு மனுஷன் எதை விட்டு கொடுக்கறானோ அந்த ஒரு விஷயம்தான் அவனை மிகப்பெரிய ஆளா காட்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பகிர்ந்துண்ணும் தினம் எதுக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா, உலகமே சமநிலையில இருக்கணும், எந்தவர் தாழ்ந்தவர் இல்லாம எல்லாருக்கும் சமமான உணவு கிடைக்கணும், எல்லாரும் அன்னைக்கு ஒரு நாளாவது நல்லா பசியா இருக்கணும் அப்படின்னு மனசார சாப்பிட்டு வாழ்த்தும் போது நமக்குள்ள ஈகோ செத்து போயிடும். 1000 ஆண்டு காலம் நீங்க வாழ்க்கை யாருக்கும் இல்லவே இல்லைன்னு நிச்சயமா தெரிஞ்சும் நம்மளை ஈகோ கொலையா கொள்ளுதில்ல. அதையெல்லாம் சரி செய்யணும்னா அது இந்த பக்ரீத்தால தான் முடியுமா? ஒவ்வொரு நாளுமே முடியும். ஒவ்வொரு நாளும் உண்ணும் போதும் காக்கை குருவிங்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு கைப்பிடி சோறாவது நம்ம கொடுக்கணும். அதனால அந்த ஜீவராசிகள் பசியாரும். நமக்கு தான் உழைப்புன்ற ஒரு விஷயம், பெரிய விஷயம் இருக்கு. அதே மாதிரி கேட்டு உணவு உண்டுக்கலாம், இல்லை சமைச்சாவது உணவு உண்டுக்கலாம். ஆனால் சின்ன சின்ன குருவிகள் எல்லாம் என்ன செய்வாங்க? கொஞ்சம் அதுகளோடவும் பகிர்ந்துண்ணலாம், தப்பில்லை. இந்த பக்ரீத் திருநாள்ல மிகப்பெரிய மாற்றத்தை செய்வோம். விலை உயர்ந்த பொருட்களை தேடி அலையாதீங்க. உங்கள் வீட்டில் சமைச்ச சாப்பாட்டை கொஞ்சம் பேருக்காவது கொடுங்க. யார் ஒருவர் பசியால் வாடுறாங்களோ அவங்களுக்கு பசியாற்றும் உணவாக உங்கள் உணவு இருக்கட்டும். சின்ன சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க கண்ணிலையும் தெரிகிற மகிழ்ச்சி நம்மளை வாழ்நாள் பூரா மகிழ்ச்சியாக வச்சுருக்கோம். பகிர்தல் என்பது ஒருத்தருக்கு கொடுக்கறதுனால குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது இல்லை. அதை நம்மளை பன்மடங்கு வளர்த்தி வைக்கும். நாம கிள்ளி கொடுத்தா அள்ளி கொடுக்கிற கடவுள்கள் தான் இந்த பிரபஞ்ச சக்தி. அதனால மறக்காம அல்லாவோட ஆசை முழுமையா நிறைய உங்களால மற்றவங்க சந்தோஷமா இருந்தா உங்க வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி பல மடங்கு கூடி போகும். இந்த ரகசியம் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாதுல்ல. இதுக்கு தான் நம்ம தேநீர் தோழி வேணுன்றது. இப்போதான் முறையாக வீடியோ பார்க்குறீங்களா? மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த பக்ரீத்தை பற்றி அறியப்படாத பல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் அன்பிலிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி, தேநீர் கதைகள் தோழி, தாமல் சோஷியல் ஹப். நன்றி, வணக்கம்.